சர்க்கரை வள்ளி கிழங்கில் விட்டமின் ஏ, பி, இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன. இவை உடலில் சதை மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. எனவே வளரும் இளம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இக்கிழங்கை சாப்பிடுவதால் உடலில் சத்து தேவைகள் பூர்த்தியாகும். இவற்றில் உள்ள கலவைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன, செரிமானத்தை மேம்படுத்துகின்றன. இந்த குளிர்காலத்தில் வரும் நோய் தொற்றுகளை இது சரி செய்ய உதவுகிறது. ஆனால் இது எல்லோருக்கும் நன்மை அளிப்பதில்லை. சர்க்கரை வள்ளி கிழங்கில் ஆக்சலேட் உள்ளது. இது சிறுநீரக கற்கள் உருவாகும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. இந்த கிழங்கில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. ஆகையால் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்களின் சிறுநீரகங்கள் பொட்டாசியத்தை சரியாக வடிகட்ட முடியாது. இது இரத்தத்தில் பொட்டாசியம் அளவை அதிகரித்து உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சர்க்கரை வள்ளி கிழங்கில் இயற்கையான சர்க்கரை உள்ளது. இவற்றை உண்ணும் போது இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கலாம். சாதாரண உருளைக்கிழங்குடன் ஒப்பிடும்போது சர்க்கரை வள்ளி கிழங்கு குறைந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் கொண்டது. ஆனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கை அளவாக மட்டுமே உண்ண வேண்டும். இதை குறித்து மருத்துவரிடம் அணுகுவது பரிந்துரைப்படி நடப்பது நல்லது. சர்க்கரை வள்ளி கிழங்கில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. ஆனால் இந்த கிழங்கை அதிகமாக சாப்பிடுவது வாய்வு, அஜீரணம் போன்ற வயிற்று பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஆகையால் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கை குறைவாக சாப்பிட வேண்டும். சர்க்கரை வள்ளி கிழங்கில் பொட்டாசியம் அதிகம் உள்ளதால் இதனை சாப்பிட்டால் இரத்த அழுத்தம் குறையும். இது பெரும்பாலானோருக்கு நல்லது என்றாலும் குறைந்த பிபி உள்ளவர்கள் அல்லது பிபி மருந்துகளை உட்கொள்பவர்கள் மிகவும் குறைவாக சாப்பிட வேண்டும். இந்த கிழங்கில் அதிக ஊட்டச்சத்து மதிப்பு இருந்தாலும் அதிகமாக சாப்பிடுவதால் கலோரிகள் அதிகரித்து உடல் எடையை அதிகரிக்கும். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கை சாப்பிடுவதை நிறுத்துங்கள். சர்க்கரை வள்ளி கிழங்கில் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை மோசமாக பாதிக்கும். அதனால்தான் தைராய்டு சுரப்பியின் செயல்பாடு அதிகமாகும் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை குறைவாக சாப்பிட வேண்டும். சிலருக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்ட பிறகு சில வகையான ஒவ்வாமை ஏற்படலாம். அதாவது தோல் சிவத்தல், அரிப்பு, சுவாசிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் அதனால் இந்த கிழங்கை உடனடியாக சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு மருத்துவரை அணுகவும். சர்க்கரை வள்ளி கிழங்கில் பீட்டா கரோட்டின் அதிகம் உள்ளதால் இந்த கிழங்கை அதிகம் சாப்பிட்டால் விட்டமின் ஏ உடலில் அதிகரித்து தலைவலி, வாந்தி, கல்லீரல் பிரச்சனைகள் வரலாம். ஆகையால் இந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு மருத்துவரின் பரிந்துரைப்படி சாப்பிட வேண்டும்.